தீர்க்கதரிசி சொல்லிட்டு அந்த ராஜாவோட வீட்டின் முற்றத்தை தாண்டு போகும்போதே ஆண்டவர் எசேக்கியாவோட ராஜாவுடைய அந்த வேதனையும் கண்ணீரையும் அந்த ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார். ஒரு ஒரு 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் ஜெபத்தில் அந்த வீட்டை விட்டு அந்த தீர்க்கதரிசி போகிறதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வார்த்தை அந்த தீர்க்கதரிசி வெளிப்படுது. என்ன சொல்கிறார்? நீ திரும்பி போ. தீர்க்கதரிசியை சொல்கிறார், நீ திரும்பி போ. அந்த காரியத்துக்கு அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் அந்த ஜீவனை இழக்க போகிறான்னு அவன் கண்ணீரோடு என்னுடைய சமூகத்தில் முறையிட்டுட்டான். இந்த மாதிரி தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு விரோதமாக அநேக துன்பங்களும் கண்ணீர்களும் இருக்கலாம், ஆனாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது என்ன போராட்டமாக இருந்தாலும், உங்கள் ஜீவனுக்கு விரோதமாக வந்து யார் நின்னாலும் நீங்கள் அதற்காக பயப்படாமல் சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் போய் முறையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு சிக்கலாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்குவார்.